சாலமோன் மண்டபத்தில் ஒரு பிரமாணம் இருந்துச்சு. சாலமோன் சபை கட்டினார். அப்போது சாலமோன் சொன்னார், இந்த சபையை நோக்கி விண்ணப்பம் பண்ணால் யாராவது நோயில் கஷ்டத்தில் இருக்கும்போது நான் கட்டின இந்த ஆலயத்தை நோக்கி ஜெபம் பண்ணால் உங்கள் செவி திறந்திருக்கணும்னு சொல்லி ஏசப்பா கிட்ட ஒரு விண்ணப்பம் வச்சார். அந்த நாளில் நம்ம வாழல, அந்த சபையும் நம்ம பார்க்கல. இந்த சபையில் இந்த சாலமோனாக இருக்கிற உலக ஜனங்களையும் உலக மிருக ஜீவன் வாசிகளையும் மிருக ஜீவன்களையும் கடல்வாழ் மச்சம் மிருகம் எல்லா மனிதர்களையும் எல்லாவற்றையும் ஒரு புடி கரத்திலே வைத்து ஜே மோசே என்கிறதான ஊழியக்காரதாகவும் ஜேபிஆர் என்ற ஊழியக்காருக்குள்ளாக இயேசு கிறிஸ்து வாழ்ந்து அந்த பெயரிலே நடமாடிக்கொண்டு இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். சாலமோனுடைய பிரமாணம் அதுவாக இருந்துச்சு. இந்த சபையினுடைய பிரமாணம் பாஸ்டருடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை புறப்பட்டு வெளியே வரணும். ஆகும் சிஸ்டர், ஆகாது, நடக்காதுன்னு சொல்லி வரணும். அவருடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை வெளியே புறப்பட்டு வந்தால் மட்டும்தான் இயேசு கிறிஸ்து நம்மளை திரும்பி பார்க்குறாரு. யாருக்கு ஒரு வார்த்தை வருதோ அவங்கள திரும்பி பார்க்குறாரு. யாருக்கு ஒரு வார்த்தை அவர் மரணம்னு சொல்கிறாரோ அந்த நேரத்தில் அவங்கள திரும்பி பார்க்குறாரு. இதுதான் உண்மை. உலக கண்கள் அறிந்து கொள்ளலை, உலக மனுஷர்களுக்கு அது கண் வெளிப்படவில்லை. இயேசு கிறிஸ்து இவர் சரீரத்தில் உலாவி கொண்டிருக்கிறார். நான் அறிந்திருக்கிறேன், என் கண் கண்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து இந்த பெயரில் தான் நடமாடி கொண்டிருக்கிறார். உலக ஜனத்துக்கு அது தெரியாது. கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரை லாஸ்ட் தேசம் கனடி நாடு முதல் கொண்டு எல்லா திசைகளிலும் இருந்து எந்த சபையிலையும் எந்த திருச்சபையிலையும் ஒரு வார்த்தை சொன்னால் பிசாசு போகிறது கிடையாது. ஒரு வார்த்தை சொன்னால் அங்கே மரணம் வர்றதும் கிடையாது. இவர் வாய் திறந்து ஒரு வார்த்தை சொன்னார்னா அந்த இடத்துல அந்த மரணம் வரும், ஜீவனம் வரும். போன மாதம் கூட்டத்தில் 4ஆம் தேதி கூட்டம் முடிச்சுட்டு 5ஆம் தேதி நான் வீட்டுக்கு போயிட்டேன். சண்டே அட்டன் பண்ணல, வீட்டுக்கு போயிட்டேன். எகிப்தில் மரணம் உண்டாயிடுச்சு. இயேசு கிறிஸ்து 12 மணி இரவில் எகிப்துக்கு சென்றார். தலைச்சான் பிள்ளைகளை அடித்தாங்க. அவருடைய பிள்ளைகளை அவர் அந்த இடத்துல காப்பாற்றினார். பாஸ்டர் செய்தியில் சொல்வார், பாஸ்டர் சொல்கிறதில்ல, ஏசப்பா சொல்வார், அந்த வீட்டுக்கு மரணம்னா நான் 12 மணிக்கு போவேன்னு சொல்லி பாஸ்டர் சொல்வார். நான் நேர்லேயும் போவேன், இல்லை ஃபோன் போட்டு யோய் மரணம் இருக்குதுயா அந்த வீட்டில், பொருத்தனை செலுத்தி பழச்சிக்கிங்கன்னு சொல்லுவேன்னு சொல்லுவார். செய்தியில் தான் அப்படி சொல்லுவார். நான் 5ஆம் தேதி வீட்டுக்கு போனேன். போன மாதம் பாஸ்டர் கூட்டம் முடிஞ்சு பாஸ்டர் உள்ளே வந்தார். நான் படுத்துன்னு இருந்தேன் வீட்டில். பாஸ்டர் வந்ததும் சொன்னார், சிஸ்டர் லேட் பண்ணாதீங்க, சீக்கிரம் பொருத்தனை கொடுங்கன்னாரு. யாருக்கு பொருத்தனை இன்னும் எதுவுமே சொல்ல. பாஸ்டர் பொருத்தனை கேட்டு வெளியே போயிட்டார். இவர் வந்தார்னா நடக்கணும் எனக்கு தெரியும், மரணமும் நடக்கும் ஜீவனும் நடக்கும்னு தெரியும். அப்படி சொல்லி பொருத்தனை போன மாதத்தில் அதுக்கு முன்ன மாதத்தில் எங்கள் அக்காவோட பேத்திக்கு ஒரு மரணம் வந்துச்சு. 2 நாள் அது கிணற்றில் இருந்துச்சு. ஒரு அறியல. கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அவங்களுக்கு போலீஸ் ஸ்டேஷனும் அது எதுவும் எடுத்துக்கல. அவங்க ஸ்கூலில் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. திருவண்ணாமலையிலே பெரிய கான்வென்ட்டு, எஸ்ஆர்ஜிஸ் கான்வென்ட், அது அவங்களும் எதுவும் கேர் பண்ணலை. நாங்கள் உடனடியாக பாஸ்ட்டுக்கு முதல்ல சொல்லிட்டோம், பாஸ்டர் பாப்பா இல்லை காணாமல் போயிட்டுருக்குது, ஸ்கூலுக்கு போனது வீட்டுக்கு வரலன்னு. பாஸ்டர் சொன்னார், உடனடியாக பொருத்தனை மரணம் சூழ்ந்துச்சு, மரணம் பிரிஞ்சுன்னு இருக்குது ஜீவன் சொன்னார். அல்லேலூயா, மரணம் போயிருக்குது, ஜலத்தில் இருக்குது பாப்பா, மரணம் பிரியுது ஜீவனை விட்டுன்னு சொன்னார். வழியே இல்லை. பொருத்தனைக்கு உடனடியாக ஏற்பாடு பண்ண போது பாஸ்டர் சொன்னார், கிணத்துக்குள்ளே தான் இருக்குதுன்னு சொல்லி. 2 நாள் ஆச்சு. போலீஸ் ஸ்டேஷனும் தேடல, ஸ்கூலும் தேடல. பாஸ்டர் வாயில் வந்த பிறகு மரணம் இருக்குது பாப்பாவுக்கு, கிணத்துல தான் இருக்கிறான்னு சொன்னாங்க. அந்த போலீஸே கண்டே பிடிக்கல. அதுக்கப்புறம் பொருத்தனை செலுத்தி அதுக்கு ஜீவன் 6 பாம்பும் கடிச்சிச்சு, அதுக்கு ஜீவனும் கொடுத்தாரு. இயேசு கிறிஸ்து எங்கே இருக்கிறாரு? இவர் சரீரத்தில் தான் இருக்கிறாரு. உலக ஜனங்கள் அது கண்டுகொள்ள. யாருடைய கண் காணப்பட்டதோ அவங்க பாக்கியவான்னு சொல்லியிருக்கிறாங்க. சாலமோனாக அரசாளக்கூடிய வருகிற நாளிலே அரசாளக்கூடிய ராஜாவாக இருக்கிற இந்த சாலமோனுடைய வாயிலிருந்து வந்ததான வார்த்தை தரிசனத்தில் கேட்டார், பொருத்தனை கொடு சிஸ்டர், சீக்கிரம் லேட் பண்ணாதன்னாரு. நான் கொஞ்சம் பொறுத்துன்னு தராமல் இருக்கிறேன், எனக்கு உடம்பு சரியாத போது கொஞ்சம் பேலன்ஸ் இருந்துச்சு, அதை தான் கேட்டார் போல் இருக்குதோன்னு சொல்லி யோசனை பண்ணேன். அப்புறம் சீவன் ஃபோன் பண்ணி சொன்னேன், ஏதாவது பாஸ்டர் பொறுத்துன்னு கேட்டார்னா சரி குத்துடலாமான்னு சொன்னார். எனக்கு கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது அதுதான் சொன்னார். நாங்கள் அப்படியே இருந்துக்குன்னு இந்த பூலியத்துக்கு போயிருந்தோம். புக் எடுத்துன்னு போனேன். எப்போவுமே அவ்வளோ ஆவேசமாக உற்சாகமெல்லாம் போனது கிடையாது. அவர் தான் போவார், நான் கூட போவோம். அப்புறம் புக் எடுத்துன்னு போயிட்டு கொடுத்துட்டு வந்தேன். எல்லார் வீட்டுக்கும் கொடுத்துட்டு 5 புக்கு எடுத்துன்னு போனால் எல்லாருக்கும் கொடுத்துட்டேன்.
சரி சொல்லிட்டு ஒரு புக்கு எடுத்துகிட்டு போனேன். அவர் எங்கள் அண்ணன் வந்து கொஞ்சம் ஒரு 10 ரூபா சார்ஜில் இருக்கிறாரு. சொந்த அண்ணன், எனக்கு பெரியவர். அவருடைய வீட்டுக்கு நான் போனேன். புக்கு கொடுத்துட்டு நான் வந்துட்டு எதுவுமே சொல்லலை. பாஸ்டர் சொன்னார், அது நடக்குமே, யாரும் சிக்க போகிறாங்க, யாருன்னே தெரியல, நான் மரணம்னு சொல்லிட்டாருன்னு சொல்லி கொஞ்சம் பாஸ்டர் பேசுனது பெலன் தான் இருந்துச்சு. எனக்கு பெலன் இல்லாமல் போகல. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு அந்த புக்கு கொடுத்துட்டு வந்துட்டோம். 10 நாள் ஆச்சு. பாஸ்டர் வந்ததுமே மறுவாரமே பாஸ்டர் வந்து 5ஆம் தேதி தரிசனத்தில் சொன்னார், பொருத்தனை கொடு சிஸ்டர், மரணம் இருக்குது அப்படின்னாரு. சரின்னு சொல்லிட்டு நான் யாரும் கேட்கல, எதுவும் சொன்னால் புரியல. புது ஜனத்துக்கு வந்து இது பொருத்தனை பற்றி சொன்னால் துட்டு கேட்குறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க, அது தெரியல அவங்களுக்கு. அதுக்கப்புறம் ஒரு 5-6 நாள் திருப்பி அந்த புக்கு எடுத்துன்னு போகிறது, எல்லாத்துலையும் கொடுத்துட்டு வர்றது, பஸ் ஸ்டாண்டில் அப்படி இப்படி யார் ஜனம் பார்க்குறோமோ அங்கே கொடுத்துட்டு நான் வீட்டுக்கு வந்துடுவேன். வீட்டுக்கு வந்தால் உடனடியாக நான் செய்தி புக்கு கொடுத்துட்டு வந்துட்டாங்க. படித்தாங்களோ என்ன தெரியல. எங்கள் அண்ணன் வீட்டிலேருந்து ஒரு ஃபோன் வந்துச்சு, அண்ணனுக்கு உடம்பு சரியில்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கொஞ்சம் திகிலும் ஆச்சு. ஏன்னா அவர் சொல்லிட்டாரு, அவர் வந்துட்டார், உள்ளே பொருத்தனை கேட்டுக்கிறாரு, பொருத்தனை செய்யணுமே. எந்த தைரியத்தில் பாஸ்டர் எங்கள் அண்ணனுக்கு உடம்பு சரியில்லை ஃபோன் பண்ணுங்கன்னு எப்படி கேட்குறது? நம்ம பொருத்தனை தெரியும், பொருத்தனை வந்தால் தான் அவர் பலி வாங்கினா தான் அவர் வருவார்னு தெரியும். இப்போ கேட்குறதுக்கு கொஞ்சம் தைரியம் இல்லை. நம்ம பொருத்தனை தான் தானே கேட்க முடியும். நம்ம ஏசப்பா காட்டிட்டார் மரணத்தை. சரி நம்ம அது எப்படி இது பண்ணணும்னு சொல்லிட்டு இப்படி போயிட்டு போராட்டம் போயின்னு வந்துன்னு புக்கு மட்டும் குத்துன்னு வந்துன்னு இருந்தேன் நான். அப்புறம் ஃபோன் பண்ணி சொன்னாங்க, அண்ணனுக்கு உடம்பு சரியில்லை, சிஎம்சிக்கு போயிருக்கிறோம், அட்மிட் பண்ணியிருக்கிறோன்னு சொல்லி. அங்கே என்ன பிரச்சனைன்னு சொன்னாக்கா, அங்கே 7 நாள் 8 நாள் வச்சுருந்தாங்க, எந்த ட்ரீட்மெண்ட்டும் இல்லை. பாஸ்டர் சொன்னார். அப்புறமா தான் நான் காட்டினேன், எங்கள் அண்ணன் தான் பாஸ்டர். 10 நாளாக மறைவாக இருந்தேன், பாஸ்டருக்கு சொல்லலை, நம்ம பொறுத்துன்னு இருந்தால் தானே பேசுகிறதுக்கு தைரியம் வரும்னு சொல்லி. அதுக்கப்புறம் 10 நாள் பிறகு பாஸ்டருக்கு சொன்னேன், அப்பா அண்ணன் தான்ப்பா, மாதிரி இருக்கிறாங்க, பிரச்சனை இருக்குது. பாஸ்டர் சொன்னார், தரிசனத்தில் சொன்னார் பாருங்க. அப்போ தான் சொன்னார், சிஸ்டர் உடனடியாக பொருத்தனை செலுத்துங்க, 2 மரண தூதன் அந்த வீட்டில் இறங்கியிருக்கிறான், 2 பேருக்கு மரணம் சம்பவிக்கும். பொருத்தனை நீங்கள் பலி செலுத்தலைனா, பொருத்தனை வந்து இவருக்கு கிடையாது, காசும் இவருக்கு கிடையாது, பலி வந்து கடவுள் வாங்கி புக் வச்ச பிறகு தான் அந்த ஜீவன் திரும்ப வருது அப்படின்ற பட்சத்தில் சொன்னார் பாஸ்டர். அப்போ நினச்சேன், பாஸ்டர் வந்து 12 மணிக்கு வந்தார், எகிப்துக்கு ஏசப்பா போனார், 12 மணிக்கு மரணம் வீட்டுக்கு நான் வருவேன்னு சொன்னார். மரணம் இருக்குது, வந்தார், வந்து சொல்லிட்டு போயிட்டார். அடுத்தபடி நம்ம பொருத்தனை தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி அது ஏற்பாடு பண்ணி, அப்போ வழியே இல்லை. இப்போ என்ன சொல்கிறேனாக்கா, காசு மரணத்தை காட்டினார், 2 ஜீவனுக்கு மரணம் இருக்குது அந்த வீட்டில், உடனடியாக பொருத்தனை செலுத்தி தப்பிச்சு கொள்ளுங்கோ, சான்ஸே இல்லைன்னு சொன்னார். அவர் வந்து கூப்பிட்டாரு. கடினம் உள்ளவர்னு சொல்கிறாங்க, கடினம் ஊழியன்னு சொல்லி ஜனங்க சொல்கிறாங்க. ஆனால் அவர் இரக்கமுள்ளவர் தான். இரக்கமுள்ளவர்னு சொல்கிறதுனால தான் மரணம் வருது சிஸ்டர், போய் பொருத்தனை செலுத்தி பிழைச்சிக்கங்கன்னு சொல்கிறாரு. அது இரக்கமுள்ள தேவன் தான், அவர் கடினமானவர் அல்ல. இந்த நாளில் இந்த மாதத்தில் 5ஆம் தேதி இரவில் வந்து அவர் பொருத்தனை கேட்டார் தரிசனத்தில். அதே மாதிரி மரணமும் சம்பவிச்சு சிஎம்சி ஹாஸ்பிட்டலில் 7 நாள் 8 நாள் எங்கள் அண்ணன் அட்மிட் பண்ணியிருந்தோம். அங்கே சொன்னாங்க, சைலண்ட் ஹார்ட் அட்டாக் நடந்துருக்குதுன்னு, மரணம் வந்துச்சு. எப்படி தேடி வந்தாரோ தெரியல. அவர் நாங்கள் நல்லா வாழ்ந்தவும் கிடையாது, பூமியில் நல்லா வாழ்ந்தவும் கிடையாது. 45 வயசு 48 வயசு எனக்கு ஆகுதுன்னா, இந்த நாள் ஃபுல்லாக கண்ணீரில் தான் அந்த வாழ்க்கை போச்சு. நல்லா வாழ்ந்து போல எங்கள் குடும்பம் அப்படி தான், எங்கள் சகோதரர் அப்படி தான் நல்லா வாழ்ந்த ஜீவனம் போல் கஷ்டத்தில் தான் வாழ்ந்தோம். அவர் தேடி வந்தார். ஒரு பிடி ஜேபிஆருடைய ஒரு பிடி கரத்தில் இந்த உலகம் இருக்கிறது, ஜீவன் இருக்கிறது, எல்லா மிருக ஜீவன்களும் வைத்திருக்கிறாரு. அவருடைய கரத்தில் தான் அந்த ஜீவராசி இருக்கிறது. எந்த தேசத்தில் எந்த நாட்டிலையும் ஒரு மனுஷனுடைய ஜீவன் போதுன்னு சொல்லக்கூடிய ஊழியக்காரர் ஒருவரும் இல்லை, நெவர், தெரியாது அவங்களுக்கு. சபை மட்டும்தான் நடந்து கொண்டிருக்குது. இந்த இடத்துல இந்த மாதத்துலேயே அந்த தரிசனத்தை காட்டி 2 ஜீவன் தப்பிக்கிறதுக்கு வழி செய்தும் கொடுத்தாரு. இந்த மாதத்துலேயே நிறைவேற்றினார். 6 சாட்சி. மிருக ஜீவன் வந்து மாசமாக இருக்குது, ஒரு கண்ணுக்குட்டி பெரிய மாடு, அதுக்கு வந்து தண்ணியே குடிக்கல. எங்கள் இன்னொரு அண்ணன் வீட்டில் தண்ணியே அது குடிக்கல, மாதமாக இருந்து ஜீரணிக்காமல் இருந்துச்சு. அது நான் சொன்னேன், ஃபோனில் தான் சொன்னேன், ஜப எண்ணெய் இருக்குது பாரு வீட்டில், வாங்கினு கொடுத்துக்கிறேன், அதை போடுங்க, அது போட்டதும் அது குடிக்கணும்னு. அவங்க உடனே ஜப எண்ணெய் தண்ணியில் போட்டு தொட்டியில் காட்டினாங்க, அது கண்ணே போட்டுச்சு. இப்போ நல்லா இருக்குது. எல்லா மிருக ஜீவனுடைய ஜீவனும் சாலமோன் இருக்கிற ராஜாவிடத்தில் இருக்குது. அவரிலிருந்து இயேசு கிறிஸ்து அசைவாடுகிறார், அவரிடத்திலிருந்து சொல்லுகிறார், அவர் போய் அமர்ந்து கொள்கிறார். இவர் தான் இயேசு கிறிஸ்து. நான் கண்டிருக்கிறேன், நாங்கள் பார்த்துருக்கிறோம். மற்றவர்களை பற்றி எங்களுக்கு ஒன்றும் இல்லை, அதில் கண் காணப்பட்டது, பாக்கியம் உள்ளது சொல்லியிருக்கிறாரு. இந்த மாதத்தில் தரிசனம் காட்டி 2 ஜீவனை காப்பாற்றினார்.
கர்த்தருடைய நாமம் உயர்ந்திருப்பதாக, இவர் பெயர் உயர்ந்திருப்பதாக.